ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சூஸ் பண்ணும். நமக்கு எது பெஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சூஸ் பண்ணும். கிராக்குங்கிற ஒரு ஏஐட்ட போய் இலான் மஸ்க் உலகத்தில் நம்பர் 1 பணக்காரர் உருவாக்கின ஏஐட்ட போய் இவ்வளவு டீட்டெயில்ஸ் கொடுத்தோம். ஃப்ரண்ட் எண்டா, பேக் எண்டா, சர்வர் சைடு. ஸோ சர்வரில் நாங்கள் என்ன பண்ணோம், அது எங்களுக்கு என்ன தேவை, எல்லா டீட்டெயிலும் இவ்வளோ பெருசாக கொடுத்து நம்ம தேவைக்கு எது பெஸ்ட் லாங்குவேஜ்னு கேட்டோம். ஏன்னா ஒவ்வொரு தேவைக்கும் ஒவ்வொரு லாங்குவேஜ் பெஸ்ட்டாக தான் இருக்கும். நம்ம தேவைக்கு எது பெஸ்ட்னு அது சொல்லுச்சுன்னா கோ தான் நம்பர் 1 சாய்ஸ், ரஸ்ட் செகண்ட் சாய்ஸ் அண்ட் கோட்லின் தேர்ட் சாய்ஸ்ன்னு சொல்லிச்சு. சரியா, கிராக்குங்கிற ஒரு ஏஐ மட்டும் நம்பணும். நம்ம கூகுளோட ஜெமினை நம்புவோன்ட்டு கூகுள் உருவாக்குன ஜெமினை ஏஐட்ட போய் கேட்டா அதுவும் கோதா பெஸ்ட் லாங்குவேஜ், கோட்லின் செகண்ட் பெஸ்ட் அண்ட் ரஸ்ட் வந்து தேர்ட் சாய்ஸா வச்சுக்கோங்கன்னு சொல்லிச்சு. அது என்னடா எல்லாருமே கோலாங்கு தான் பெஸ்ட்னு சொல்றீங்க, அந்த கோலாங்க யாரு தான் உருவாக்குனாங்கன்னு போய் பார்த்தா ஜெமினியை உருவாக்குன அதே கூகுள். ஏன்டா கூகுள், நீயே கோன்னு ஒரு லாங்குவேஜ் உருவாக்கி நீயே அதை பெஸ்ட் லாங்குவேஜ்னு சொன்னீங்கன்னா எப்படி ஏத்துக்க முடியும்? ஸோ ஓகே ஃபைன், நம்ம டீப் சீக்கிட்ட போய் கேட்கலான்னு கேட்டா அதுவும் கோதா பெஸ்ட் சாய்ஸ்ன்னு சொல்லுது. கோட்லின் செகண்ட் சாய்ஸ், ரெஸ்ட் வந்து தேர்ட் சாய்ஸ்ன்னு சொல்லிச்சு. சரி, ப்ரோக்ராமிங்னா எனக்கு இது வரைக்கும் அதிகமா ப்ரோக்ராமிங்ல ஹெல்ப் பண்ண ஒரு ஏஐ ChatGPT தான். ஸோ ChatGPT போய் கேட்போம் அப்படின்னு போய் கேட்டா அது கோட்லின் தான் பெஸ்ட் சாய்ஸ்ன்னு மாத்தி சொல்லிச்சு. எல்லா ஏஐயும் இது வரைக்கும் நம்ம பார்த்த அத்தனை ஏஐயுமே பார்த்தீங்கன்னா கோட்லின் ஒரு நல்ல சாய்ஸாக தான் ரெக்கமெண்ட் பண்ணிச்சு அண்ட் ரஸ்ட்டையும் ஒரு நல்ல சாய்ஸாக வச்சிருந்துச்சு. பட் இதுங்க வந்து கோட்லின் ரஸ்ட்டை தாண்டி ChatGPT ரூபின்னு இன்னொரு லாங்குவேஜை ரெக்கமெண்ட் பண்ணிச்சு. ஓவராலா எல்லா ஏஐயும் இந்த டாப் 3 தாண்டி இன்னும் கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துச்சு. டோட்டலா சேர்த்துனா கிட்டத்தட்ட 9 லாங்குவேஜஸ் ரெக்கமெண்டேஷன்ல கொடுத்துச்சு. நாங்க என்ன பண்ணோம்னா இந்த 9ல எது பெஸ்ட்ன்னு கண்டுபிடிக்க 9 லாங்குவேஜஸ்லயும் கோட் எழுதணும். ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் பேசிக்காக என்ன தெரியுமா பண்ணியிருக்கோம், ஸ்டார்டிங் ஸ்ட்ரெயிட் ஃப்ரம் C++, ரூபி, அதுக்கப்புறம் கோ, நோட்.js, கோட்லின், PHP, ரஸ்ட், பைத்தான், ஜாவா, லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஜாவா எழுதியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு லாங்குவேஜ்லையும் யூஸ்வலாக நாங்கள் வந்து எங்கள் யூஸ் கேஸ் எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு கோட் எழுதி அந்த கோடை எக்ஸாக்டாக அதே லாஜிக் படி மிச்ச 8 லாங்குவேஜஸ்லையும் டிரான்ஸ்லேட் பண்ணி ஸோ ஒரே பெர்ஃபார்மன்ஸ் ஒரே டைம் தான் எடுத்துக்கணும். பிகாஸ் த அண்டர்லையிங் லாஜிக் இஸ் எக்ஸாக்ட்லி த சேம். ஸோ அந்த லாங்குவேஜோட பெர்ஃபார்மன்ஸ் இதில் கிளியராக தெரிஞ்சிடும் டெஸ்ட் பண்ணோம். லாங்குவேஜ்லேயே டைம் கீப்பர் வச்சோம், அது இல்லாமல் நாங்கள் ஸ்டாப் வாட்ச்லேயும் டைம் எடுத்து பார்த்தோம். ஸோ அதில் எங்களுக்கு என்ன தெரிஞ்சதுன்னா எஸ், கோட்லின் வாஸ் பெர்ஃபார்மிங் ரியலி கிரேட். ஆனா கோ பாருங்க, ஒன் ஆஃப் த வர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது கோ தான். கிட்டத்தட்ட கோட்லின் வந்து 39 செகண்ட்ஸ்ல முடிச்சதை 355 செகண்ட்ஸ் எடுத்திருக்கு கோ. ஸோ எங்க யூஸ் கேஸ்க்கு என்னதான் ஏஐ சொல்லுச்சுனாலுமே கோ பெஸ்ட் இல்லைன்னு புரிஞ்சிருச்சு. ஈவன் Node.js கூட பெஸ்ட் இல்லைன்னு புரிஞ்சிருச்சு. ஆனா அன்டவுட்டட்லி கோட்லின் வாஸ் த பெஸ்ட். ஏன்னா ரஸ்ட் கூட 72 செகண்ட்ஸ் எடுத்துச்சு, ஆனா கோட்லின் 39 செகண்ட்ஸ் எடுத்துச்சு. நாங்கள் ஒரு யூசர் மட்டும் வச்சும் டெஸ்ட் பண்ணோம். கன்கரண்டா இங்கேயே பார்த்தீங்கன்னாவே தெரியும் நிறைய யூசர்ஸ் வச்சும் டெஸ்ட் பண்ணோம். எல்லாத்துலயும் நாங்க ஐடென்டிஃபை பண்ண பெஸ்ட் ஆன்சர் என்னன்னா கோட்லின். ஆல்சோ நாங்க வந்து கோட்லின் வச்சு பண்றது குட்னு தான் நினைக்கிறோம். பிகாஸ் ஆண்ட்ராய்டே கோட்லினை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஸோ கூகுளே வந்து கூகுள் தான் ஆண்ட்ராய்டு உருவாக்குனாங்க இல்லையா, கூகுளே ரெக்கமெண்ட் பண்ற லாங்குவேஜ் ஃபார் ஆண்ட்ராய்டு ஆப் டெவலப்மெண்ட் கோட்லின் தான். ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ தான் அவங்களே வந்து ஆண்ட்ராய்டு ஆப் டெவலப்மெண்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்றாங்க. அதுலயே கோட்லின் இருக்கு. அந்த கோட்லின் JVMல ரன் ஆகுங்கிறத ஜாவாவோட அடுத்த வெர்ஷன் மாதிரி தான் கோட்லின். ஸோ நிறைய பேர் கோட்லின் கத்துக்குவாங்க. அப்ப நிறைய நம்ம கம்யூனிட்டி சப்போர்ட்டும் கிடைக்கும். அப்ப நம்ம கோட்லின் ChatGPT சஜஸ்ட் பண்ண மாதிரி கோட்லின் வச்சு பண்றப்போ நமக்கு ஈஸியராகவும் இருக்கும், ஈஸியா டெவலப்பர்ஸும் கிடைப்பாங்க. அண்ட் ஃபியூச்சரிஸ்டிக்கா கம்யூனிட்டி சப்போர்ட் எல்லாமே நம்ம தேவைக்கு கோட்லின் தான் த பெஸ்டா இருக்கு. நம்ம யூஸ் கேஸை ரன் பண்ணி பார்த்தும் அவுட்புட் எடுத்திருக்கோம். இப்படிதான் நீங்க ஒரு லாங்குவேஜை சூஸ் பண்ணுமே தவிர ரேண்டமா ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்சர் இன்ஸ்டாகிராம்ல ஒரு ரீல்ல சொல்றாங்கிறதுக்காக சூஸ் பண்ணாதீங்க. உங்க நீட் என்னன்னு ஏஐட்ட கேட்டு அதை சொல்றதையும் கண்ண மூடி நம்பாம அது சொல்ற சஜஷன்ஸை நீங்க ப்ராக்டிக்கலா ரன் பண்ணி பார்க்கறதுல ஆக்சுவலா உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும் இல்லையா, அந்த நம்பர்ஸை கம்பேர் பண்ணி நீங்க பெஸ்ட்டை சூஸ் பண்ணுங்க. மெயினா ஏஐட்ட சஜஷன் கேட்கறப்போ இந்த மாதிரி டீட்டெயிலா நீங்க உங்க தேவையை ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு பெஸ்டான அவுட்புட் கிடைக்கும். ஸோ நம்ம பேக் எண்டுக்கு இப்போ கோட்லின் சூஸ் பண்ண போறோம். ஸோ லெட் மீ நோ யுவர் சஜஷன்ஸ் இன் கமெண்ட்ஸ்.